இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மாஸ்பெட்டை எப்படி நம்ம வந்து என் சேனல் மாஸ்பெட் எது, பி சேனல் மாஸ்பெட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி பண்றது அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் மாஸ்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பனன்ட்ல நமக்கு 3 விதமான பின் இருக்கும். கேட், சோர்ஸ், ட்ரெயின். ஸோ அதோட சிம்பிள் அப்படின்றது இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என் சேனலா இருந்தது அப்படின்னா இங்க வரைஞ்ச மாதிரி GSD. அதே மாதிரிதான் பி சேனல் மாஸ்பெட்டா இருந்தாலும் நமக்கு வந்து கேட், சோர்ஸ், ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பின் அப்படின்றது நமக்கு இருக்கும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் சேனல் மாஸ்பெட், பி சேனல் மாஸ்பெட் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு அதோட நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது என் சேனலா பி சேனலா அப்படின்றத ஐடென்டிட்டி பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து மாஸ்பெட்ல அந்த நம்பர் வந்து அழிஞ்சிருச்சு, அது வந்து விசிபிளா தெரியல அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாஸ்பெட்டோட டைப் அப்படின்றது அது என் சேனலா பி சேனலா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கும் அதே டைம்ல அது ஒர்க்கிங் மாஸ்பெட்டா அப்படின்றத செக் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டர் எடுத்துட்டு இங்க மாஸ்பெட்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சேனல், அதாவது என் சேனலா இருந்தாலும் சரி பி சேனலா இருந்தாலும் சரி ஒரு டயோடு அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ என் சேனலோட மாஸ்பெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து டயோடோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல வந்து ஒரு டயோடு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பி சேனல்லையும் சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல தான் நமக்கு வந்து டயோடு இருக்கும். பட் டைரக்ஷன் அப்படின்றது ரெண்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும். அதாவது ஆனோடு கேத்தோடு நம்மளோட டயோடுல பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது என் சேனல்ல சோர்ஸ்ல கனெக்ட் ஆகிருக்கும் நம்மளோட டயோடோட ஆனோட் பாயிண்ட். அதே இது வந்து பாத்தீங்கன்னா கேத்தோட் பாயிண்ட் வந்து ட்ரெயின்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ பி சேனல் அப்படின்றதுல நமக்கு சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேத்தோடு கனெக்ட் ஆகிருக்கும், ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனோடு கனெக்ட் ஆகும், அதாவது பிளஸ் அப்படின்றது கனெக்ட் ஆகும். அப்போ நான் வந்துட்டு ஒரு மாஸ்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பனன்ட் வந்து ஒர்க்கிங்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல தான் நான் செக்